எல்லாருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் உதவி கேட்க போகிறேன். அதுக்காக தான் அந்த பதிவு. இந்த 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 15ங்க. ஸோ நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிருக்கும் நான் அந்த வீடியோ போடும்போது. இன்றைக்கி தேதி 15. இந்த கேப்பில் 10 பிள்ளைங்க நம்ம கடத்தலை பண்ணியிருக்கோம், 6 பிள்ளைங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். எப்போவுமே அட்லீஸ்ட் ரெஸ்கியூ நிறையா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த தடவை என்ன ஆச்சுன்னா ஷெல்டரில் லாக் ஆகிட்டேங்க. பிகாஸ் எனக்கு அங்கே பிள்ளைங்க அதிகமானதுக்கப்புறம் அவங்கள ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டோம்னா அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. ஸோ நிறையா இஷ்யூஸ் வருங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ணுற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே மறுபடியும் விட முடியல. ஸோ ஷெல்டரில் வைக்கிற சூழ்நிலைனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்கியூ பண்ண முடியுது. செகண்டு, ஒழுங்காக ஃபோன் எடுக்கலைங்க. ஏன்னா போன 1ஆம் தேதி நம்ம பண்ண ரெஸ்கியூ மஞ்சக்காமலை 2 பிள்ளைங்க. அது போக மேகட்ஸ், இந்த புண்ணு 3 பசங்க என் வீட்டு மேலே தான் இருக்காங்க. எடுத்துனே தூக்கி போய் டேரெக்டாக ஷெல்டரில் வச்சு மருத்துவம் பார்க்குற அளவுக்கு இன்னும் நான் டெவலப் ஆகலை. அந்த ஏரியாவுமே டெவலப் ஆகலைங்க. ஸோ அது போக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இதாகும். நான் வீட்டில் வச்சு தான் மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். பயங்கர சவுண்டுங்க. எப்போவுமே நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட உள்ளவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் எப்படி இருந்தாலும் தொந்தரவாக தான் இருக்கும். பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும். ஸோ எனக்கு அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் நான். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் உதவி பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வாழ்த்துக்கள் சொல்லலாம், அதுதான். பட் ஆனால் அதுக்கு தாண்டி ஒரு சப்போர்ட்டுங்கிறது நான் கண்ணுக்கு நேராக பார்க்குறவங்க தான். சப்போர்ட்டு மீன்ஸ் நம்மளை பகைக்காமல் இருக்கிறது அது பெரிய சப்போர்ட் தான். நம்மளை இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக பண்ண வரதே சப்போர்ட் தான். என்னால் இவ்வளோ ஃப்ரீடமாக பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வைக்கக்கூடாது. ஏன்னா கிட்ட உள்ளவங்க என்றைக்குனாலும் அவங்க தான் நம்ம கூட நிற்பாங்க, அவங்க கூட நிற்கணும், அவங்க பார்க்கணும். அப்போ தான் அது மாற்றத்துக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலைங்க. பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கேன், நைட்டை தூங்கவே இல்லை. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தனால தான் இப்போ இந்த 2 ஜாண்டிஸ் பிள்ளைங்க 15 நாள் ஆச்சு, நல்லாயிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேகட்ஸுமே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் காப்பாற்ற முடியுதுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் நம்மளால் மனசாக திருப்தி அடையுது. இல்லைன்னா ஏதோ தப்பு பண்ணுறோமோங்கிற ஒரு மனசுக்கு போயிடுறோம். அதனால் ஒழுங்காக யார்ட்டையும் பேசலை, ஒழுங்காக ஃபோன் எடுக்கலை. பிகாஸ் நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் டயர்ட்னஸ், பிரெயின் டயர்ட்னஸ். ஓகேங்க, நான் இங்கே நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், QR கோடு போடுறேன். அது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த 15 நாள் நான் ரன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நன்றிங்க.